பிக்ஸார்ட்ஸ் ஆன்மீக அன்பர்களுக்கு எனது அன்பு கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பொழுது ராமாவதாரத்தை பற்றி சொல்ல போகிறோம். இந்த பெருமாள் எடுத்த 10 அவதாரங்களையும் சிரேஷ்டமான அவதாரம், உத்தமமான அவதாரம் எதுன்னு சொன்னால் ராமாவதாரம், கிருஷ்ணாவதாரம் ரெண்டும் ஒரு முக்கியமான அவதாரம். எல்லா அவதாரமுமே சிரேஷ்டமான உத்தமமான அவதாரங்கள் தான். இருந்தாலும் ராமாவதாரம் எப்படின்னா, பகவானே மகாவிஷ்ணுவே மனித உருவத்தில் பிறந்தாலும் தன்னுடைய எந்த விதமான தான் கடவுளுங்கிறதையோ மகாவிஷ்ணுங்கிறதுக்கான எந்த ஒரு சின்ன சிம்டம்ஸோடு காமிக்காம ஒரு மனிதனாக போலவே பிறந்து மனிதனாகவே வளர்ந்து மனிதன் படக்கூடிய எல்லா விதமான துன்பங்களையும் பட்டு அனுபவித்து ஒரு வாழ்ந்து காட்டிய அவதாரம் ராம அயனம். ராமர் என்றால் ராமபிரான், அயனம் என்றால் வழி. ராமபிரான் தான் பிறந்து வாழ்ந்து வளர்ந்து நமக்கெல்லாம் வாழ்ந்து காட்டிய வழி அயனம் அப்படிங்கிறது தான் ராமாயணம் என்று சொல்வார்கள். ராமா என்ற 2 எழுத்தே ஒரு மிக முக்கியமான மந்திரம். பஞ்சாட்சர மந்திரம் பார்த்தீங்கன்னா ஓம் நமச்சிவாய, இதில் உயிர் கொடுக்கக்கூடிய எழுத்து மா. ஓம் நமோ நாராயணாய என்ற அஷ்டாட்சர மந்திரத்திற்கு உயிர் கொடுக்கக்கூடிய ஜீவ எழுத்து ரா. இந்த ராவையும் மாவையும் சேர்த்து தான் ராமான்னு ஆயிற்று என்று சொல்வார்கள்.